शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय माम्. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன கெட்டிமேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவா மகிமை அனுபவத்தில் கவியரசு கண்ணதாசன் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். நாஸ்திகராக இருந்த கண்ணதாசன் பின்னாட்களில் ஆஸ்திகராகி மகாபரிவாவில் சில சந்தர்ப்பங்களில் தரிசனம் பண்ணியிருக்கார். அதுபோல் ஒரு முறை சங்கர பக்த ஜனசபை சார்பாக ஒரு சாவனீர், ஒரு மலர் வெளியீட்டு விழாவில் அவரை காஞ்சிபுரத்தில் கூப்பிட்டுருந்தா. அதை முடிச்சுட்டு ஒரு 9:45 மணிக்கு ராத்திரிக்கு தேனம்பாக்கம் போயிருக்கு. அன்றைக்கி பாருங்க, தேனம்பாக்கத்தில் மகாபிரிவா தரிசனம் கொடுக்கறதெல்லாம் முடிச்சுட்டு மகாபிரிவா சயனத்துக்கு போயிட்டார், ஓய்வுக்கு போயிட்டார். அப்போல்லாம் சும்மா ஒரு ஹரிக்கன் லைட் இந்த மாதிரி தான் எல்லாமே அப்போ அந்த இடத்துல பயன்பாட்டில் இருந்தது. மகாபரிவளுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய சிப்பதிகள் வெளியில் படுத்துட்டுருப்பார். பெரியவா உள்ள படுக்க போயாச்சு, சயனத்துக்கு போயாச்சு. இவர் அப்போ தான் வரார். யாரே? கண்ணதாசன் வரார். அங்கே இருக்கிற சிப்பந்திகள் எழுந்து, ஆஹா கண்ணதாசன் வந்திருக்காரே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வரவேற்று பெரியவா சயனத்துக்கு போயிருக்கா அப்படிங்கிறார். உடனே அவருக்கு கண்ணதாசனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடா பெரியவாளை பார்க்கலான்னு வந்தோம், பெரியவாளை பார்க்க முடியாது போல இருக்கே அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன். இவன் இங்கே பேசின்னு இருக்கிற சத்தம் கேட்டு மகாபிரிவா மெல்ல எழுகிற சத்தம் கேட்குறது. அதாவது தான் படுத்துன சயனத்தில் இருந்த கோலத்திலேருந்து பெரியவா எழுந்திருக்கிற சத்தம் கேட்குறது. இந்த ஹரிக்கன் லைட்டுகளே மெல்ல அதை தூண்டி விடுற பிரகாசம் தெரிகிறது தான். இது கண்ணதாசனே பதிவு பண்ணியிருக்கார். அவர் சொன்ன நிகழ்வைத்தான் நான் இப்போ சொல்கிறேன். மகாபிரிவா வெளியில் வந்தார். மகாபிரிவா வெளியில் வந்தார். வெளியில் வந்த உடனே பார்த்த உடனே கண்ணதாசனை பார்த்த உடனே ஒரு பாய் எடுத்து வெளியில் போட்டு கீழே உட்காந்துட்டாரான். கண்ணதாசனை உட்காந்துட்டு குறைச்சல் உட்காந்துட்டு ரெண்டு பேரும் பேசுகிறாளாம். எவ்வளவு நேரம்? 3/4 மணி நேரம் ரெண்டு பேரும் பேசியிருக்க. அப்போ என்னென்ன விஷயங்கள் பேசினதா சொல்லுவார். கொங்கு நாடு பற்றி பேசணும், குலசேகர ஆழ்வார் பற்றி பேசணும், மலையாள மொழியை பற்றி பேசணும் அப்படின்லாம் சில ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கார் கண்ணதாசன். அந்த டாக் எதை பற்றி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கார். ரெண்டு பேரும் 3/4 மணி நேரம் பல விஷயங்களை பேசி முடித்த பிறகு அங்கேருந்து கிளம்புகிற போது கண்ணதாசன் மகாபரிவட்ட கேட்குறாராம், எனக்கு நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், எனக்கு உடம்பு ஒன்றும் படுத்தாமல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரார்த்தனையை பெரியவட்ட வைக்கிறார். எல்லாருக்கும் அதானே ஒரு இது இருக்கும் இல்லையா? ஒரு வயசு நெருங்குறோம் அப்படின்னாலே நம்ம அத்தனை பேருக்கும் எதன் மேலே பயம் இருக்கும்? உயிர் மேலே பயம் இருக்கும். உயிர் மேலே பயம் இருக்கும். அதுபோல் அவர் கேட்குறார், எனக்கு உடம்பு நன்னா இருக்கணும், இந்த பாதிப்பும் வரக்கூடாது, பெரிய அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற. நம்ம எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும், எத்தனை பொருள் சேர்த்தாலும் இல்லையா? பொருள் சேர்க்கலாம், வீடு வாசல் நிறைய வாங்கலாம், தோட்டம் துறவு வாங்கலாம், பிஸ்னஸ் எவ்வளவோ பண்ணலாம். ஆனால் இது அத்தனையும் கவனிப்பதற்கு, நிர்வாகம் செய்வதற்கு,
இறைவன் எனக்கு ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் கொடுப்பானா அப்படின்னா பதில் சொல்ல முடியாது. இந்த வாழ்க்கையில் என்ன ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான பிரமிக்கத்தக்க விஷயம் அப்படின்னா, நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாத சில விஷயங்கள் இன்றைக்கும் உண்டு. உங்களால் சொல்ல முடியுமா, நாளைக்கு இதே நேரத்தில் நான் இந்த இடத்துல இருப்பேன், அடுத்த வாரம் இதே நேரத்தில் நான் இந்த காரியத்தை பண்ணிட்டுருப்பேன், சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மனிதன் படுத்தான் என்றால் அவன் அதிகாலையில் எழுந்தால் இறைவன் அவனுக்கு கொடுக்கிற பிச்சை. ஏன்னா பார்க்குறோம், எத்தனை பேர் தூக்கத்தில் உயிர் பிரிந்து விட்டதுன்னு பார்க்குறோம். ராத்திரி படுக்கிறாங்க, கார்த்தால எந்திரிக்கிறாங்க, மூஞ்சி அலமிண்டு பல்ல தேய்ச்சிட்டு வந்து உட்காந்து காஃபி குடிக்கிறாங்க. காஃபி குடிக்கும்போது ஈஸி சேரில் அப்படியே தலை சாஞ்சிடும். இந்த மனிதனுடைய உயிர், இந்த ஆன்மா எப்போ பிரியறது யாருக்கும் சொல்ல முடியும்? அதனால தான் அத்தனை பேருக்கும் எதன் மேல் ஆசை அப்படின்னா, இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தின் மேலே ஆசை. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம், கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தோம், கஷ்டப்பட்ட காலத்தில் ஒரு சாதாரணமான ஒரு உணவை எடுத்துக்கொள்வதற்கு, ஒரு பிஸ்கட்டு சாப்பிட்றதுக்கு, ஒரு காஃபி சாப்பிட்றதுக்கு யோசித்தோம். இதுக்கு 2 ரூபா ஆகுமே, இதுக்கு 3 ரூபா ஆகுமே அப்படின்னு யோசித்தோம். இன்றைக்கி பணம் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது, நம்ம நினச்சபடி செலவு பண்ணணும், நினச்சபடி அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. அந்த ஆசை நிறைவேறணும் அப்படின்னா நம்மக்கிட்ட உயிர் தங்கணும் இல்லையா? நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா? அதுதான் இன்றைக்கி பிரார்த்தனை. இன்றைக்கி எல்லாரும் அதான் வைக்கிறார். ஆனால் இது நம்ம கையில் கிடையாது. யார்கிட்ட இருக்கே? குருவிடம் இருக்குது. அதனால தான் கண்ணதாசன் என்ன கேட்குறார், அவருக்கு தெரியாதா? மகாபிரிவட்ட கேட்கிறார். அதுக்கு பெரியவா என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இது கண்ணதாசனுக்கு மட்டுமல்ல, நம்ம அத்தனை பேரும் அந்த பதிலை ரீவைன் பண்ணி நாம் கேட்டுட்டே இருக்கணும். என்ன சொன்னார் தெரியுமா? நீ நல்லது செய்கிற, நீ நல்லா இருப்ப, அவ்வளோதான். நல்லது செய்கிற, நீ நல்லா இருப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வாழ்க்கையில் நாம் நல்லது செஞ்சோம் அப்படின்னா நாம் நல்லா இருப்போம். 100% அது. நாம் இந்த வாழ்க்கையில் புறம் பேசுதல், மற்றவர்களிடம் குறைகளை காணுதல், இதுபோல் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அது நல்ல வாழ்க்கையா? நாம் நல்லவன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. இதைத்தான் மகாபிரிவா உணர்த்துகிறார். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.